என் தங்கமே, இந்த வார்த்தைகள் உன் மனசுக்குள்ள வந்ததுக்கே ஒரு காரணம் இருக்கு. வெற்றி வந்த பிறகு மனசு தனிமையை உணர ஆரம்பிக்கும். முன்னாடி எல்லாரும் அருகில இருந்த மாதிரி தோன்றாது. சிலர் மாறின மாதிரி தோன்றுவாங்க. அந்த மாற்றத்தை பார்த்து மனசு காரணம் தேடும். அப்போ தான் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகும். இதை நீ பலவீனம்னு நினைக்காதே. இது மனித மனசின் இயல்பு. நீ இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். வெற்றி வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு எதிர்பார்க்காதே. சிலர் உன் வளர்ச்சியை பார்த்து குழம்புவாங்க. ஏன்னா அது அவர்களுக்குள்ள ஒளிந்திருந்த குறையை காட்டிடும். அந்த குழப்பம் சில நேரம் அமைதியாக வெளிப்படும். சில நேரம் தூரமா போற மாதிரி தெரியும். சில நேரம் வார்த்தைகளில் கசப்பு வரும். இதெல்லாம் மனித உணர்வுகள். இதுக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டாம். என் தங்கமே, யாரோ எனக்கு தீங்கு நினைக்கிறாங்க நு மனசு சொன்னா உடனே உன்னை நீ நினைவூட்டு. நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் நு. நீ உன் உழைப்பால, உன் பொறுமையால, உன் நேர்மையால வந்திருக்கிறாய். அதை யாராலும் ஒரு கணத்தில் அழிக்க முடியாது. வெளியில் இருந்து வரும் எந்த எண்ணமும் உன் உள்ள உறுதியை விட வலிமையானது இல்லை. நீ உன் நண்பனை நினைச்சு மனசு பாரமா ஆகுதுனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ அவனை மதிச்சிருக்கிறாய். மதிப்பு இருந்த இடத்துல தான் ஏமாற்றம் தோன்றும். அன்பு இல்லாத இடத்துல ஏமாற்றம் வராது. அதனால உன் மனசை குற்றம் சொல்லாதே. நீ மனிதனாக உணர்ந்ததுக்காக உன்னை தண்டிக்காதே. என் தங்கமே, வாழ்க்கையில் எல்லாரும் ஒரே வேகத்துல வளர மாட்டாங்க. சிலர் வேகமா போவாங்க. சிலர் மெதுவா போவாங்க. வேகமா போனவனை பார்த்து மெதுவா போறவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கும். அந்த போராட்டம் சில நேரம் பொறாமையா மாறும். ஆனா அந்த பொறாமை கூட அவர்களின் துயரத்தின் வெளிப்பாடே தவிர உன் மீது வரும் சக்தி இல்லை. நீ உன் வாழ்க்கையில் இப்போ கவனம் செலுத்த வேண்டியது ஒரே விஷயம். உன் மனசை சுத்தமாக வைத்துக்கொள்வது. யார் என்ன நினைக்கிறாங்கன்னு கணக்கு போடாதே. அந்த கணக்கே உன் சக்தியை சிதறவிடும். உன் கவனம் உன் பாதையில இருந்தா வெளி சத்தங்கள் மெதுவா குறையும். என் தங்கமே, நீ ஒரு விஷயம் கவனிச்சிருப்பாய். இப்போ நீ அமைதியா இருக்கும்போது சிலருக்கு அது பிடிக்காது. ஏன்னா அவர்கள் உன்னை கலக்க வைக்க முடியலைன்னு அர்த்தம். உன் அமைதி தான் உன் பாதுகாப்பு. அதை காப்பாற்றிக்கோ. நீ உன் மனசுக்குள்ள தினமும் சொல்லிக்கோ, என்னுடைய வளர்ச்சி யாருக்கும் எதிரானது இல்லை. இந்த ஒரு வரி உன் உள்ளுக்குள்ள இருக்கும் தேவையில்லாத பயங்களை கரைக்க ஆரம்பிக்கும். நீ யாரையும் மிஞ்ச நினைக்கல. நீ உன்னை மீற நினைக்கிறாய். அதுதான் வித்தியாசம். என் தங்கமே, சில நேரம் நம்ம வாழ்க்கையில் உறவுகள் மாறும். அது சாபம் இல்லை. அது இயற்கை. வளர்ச்சி வந்தா சுற்றம் மாறும். அது மரம் வளரும்போது நிழல் நகர்வது போல. நிழல் நகர்ந்ததுக்காக மரம் துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன் வாழ்க்கையில் நல்லதை பெற ஆரம்பிச்சிருக்கிறாய். அதனால தான் உன் மனசு பாதுகாப்பு தேடுது. எங்காவது இது போயிடுமோ நு ஒரு பயம். அந்த பயம் தான் இப்படிப்பட்ட எண்ணங்களாக வெளிப்படுது. அந்த பயத்துக்கு நீ மென்மையா பதில் சொல்லணும். நான் என்னுடையதை காப்பாற்ற தெரிந்தவன் நு. என் தங்கமே, நீ யாரையும் சந்தேகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சந்தேகம் உன் மனசை மட்டும் காயப்படுத்தும். அதுக்கு பதிலா தெளிவை தேர்வு பண்ணு. தெளிவு என்றால் எல்லாரையும் நம்புவது இல்லை. எல்லாரையும் குற்றம் சொல்லாம உன் எல்லையை தெரிந்து கொள்வது. நீ உன் வாழ்க்கையில் ஒரு எல்லை வரையறுக்க ஆரம்பிச்சா நிறைய பிரச்சனைகள் தானாகவே விலகும். எல்லை என்பது சுவர் இல்லை. அது ஒரு கதவு. யார் உள்ள வரணும், யார் தூரமா இருக்கணும் என்று நீ தீர்மானிக்கிற இடம். என் தங்கமே, நீ உன் உள்ளத்தோட தொடர்பை வலுப்படுத்திக்கொள். அமைதியான நேரத்தில் உன் மூச்சை கவனிக்கோ. மனசு ஓட ஆரம்பிச்சா அதை மெதுவா திரும்ப கொண்டு வா. இந்த சின்ன பயிற்சி உன் மனசுக்கு பெரிய பாதுகாப்பு. நீ யாரை பற்றியும் தீங்கு நினைக்காதே. தீங்கு நினைக்கிற எண்ணமே நம்மை உள்ளுக்குள்ள கசக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலா நான் நல்லபடியா முன்னேறுவேன் நு நினை. அந்த நினைப்பு தான் உண்மையான சக்தி. என் தங்கமே, வாழ்க்கையில் சிலர் நம்மோட பயணத்துக்கு ஒரு கட்டம் வரை தான் வருவாங்க. அதுக்கு பிறகு பாதை பிரியும். பாதை பிரிந்ததுக்காக யாரும் கெட்டவர்கள் ஆக மாட்டாங்க. அவர்கள் அவர்களுடைய பயணத்துல போகிறாங்க. நீ உன்னுடைய பயணத்துல போகிறாய். நீ உன் வெற்றியை சுமையாக நினைக்காதே. அது சோதனை இல்லை. அது பொறுப்பு. அந்த பொறுப்பை நீ அமைதியோட ஏற்றுக்கொள். அமைதியோட ஏற்றுக்கொண்டவன் தான் நீண்ட காலம் நிலைநிறுத்துவான்.
என் தங்கமே, உன் மனசு சுத்தமாக இருந்தா வெளி உலகத்துல என்ன நடந்தாலும் அது உன்னை உடைக்க முடியாது. நீ நிம்மதியா உறங்க முடியும். அது தான் உண்மையான பாதுகாப்பு. இறுதியாக ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோ. உன் வாழ்க்கையை உயர்த்தியது உன் உழைப்பு, உன் நம்பிக்கை, உன் பொறுமை. அதை யாராலும் திருட முடியாது. நீ அந்த உண்மையை பிடிச்சுக்கிட்டா எந்த எண்ணமும் உன்னை ஆட்ட முடியாது. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். ஏன்னா நீ உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அதுவே போதும். என் தங்கமே, இப்போ நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனசை குணப்படுத்துறதுக்குத்தான். யாரையும் குற்றம் சுமத்துறதுக்கோ பயத்தை வளர்க்குறதுக்கோ இல்லை. இதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நம்ம மனசு அதிக அழுத்தத்துல இருக்கும்போது அது காரணம் தேடும். அந்த காரணம் சில நேரம் மனிதரா தெரியும், சில நேரம் சூழ்நிலையா தெரியும். ஆனா உண்மை என்னன்னா அந்த நேரத்துல நம்ம மனசுக்கு பாதுகாப்பும் தெளிவும் தான் தேவை. நீ இப்போ வெற்றியை சந்திச்சிருக்கிறாய். அந்த வெற்றி வெளியில சந்தோஷமா தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள பொறுப்பு, பயம், தனிமை எல்லாம் சேர்ந்து வரும். இதை நான் தக்கவைக்க முடியுமா ன்னு ஒரு கேள்வி உன் மனசுக்குள்ள மெதுவா எழும். அந்த கேள்விக்கு உடனடி பதில் கிடைக்காதப்போ மனசு வெளியில காரணம் தேடும். அதுதான் மனித இயல்பு. என் தங்கமே, யாராவது உன் வளர்ச்சியை பார்த்து மாறின மாதிரி தோன்றினா அது அவங்க உன்னை அழிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது அவர்களுக்குள்ள நடக்குற போராட்டத்தின் வெளிப்பாடு. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வேகம் இருக்கு, அவர்களுடைய பயணம் இருக்கு. அதை உன்னோட பயணத்தோட கலக்காதே. நீ உன் வாழ்க்கையை நினைச்சு பாரு. நீ உழைச்ச நேரங்கள், யாரும் பார்க்காத நேரங்கள், யாரும் கைதட்டாத நாட்கள். அப்போ நீ தனியா தான் இருந்தாய். அப்போ நீ விழுந்தா நீயே தான் எழுந்தாய். அப்போ உன்னை காப்பாற்றியது என்ன? வெளியில் இருந்த எதுவும் இல்லை, உன் உள்ளுக்குள்ள இருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்னும் உன்னோட தான் இருக்கு. அது எங்கும் போகவில்லை. என் தங்கமே, உன் மனசுக்குள்ள பயம் வந்தா அதை அடக்க முயற்சி பண்ணாதே. அடக்கினா அது வேற வடிவத்துல திரும்ப வரும். அதுக்கு பதிலா அதை கவனிச்சு பார். இது பயம், இது என் மனசு பாதுகாப்பு தேடுறதுன்னு ஒரு சின்ன சின்ன முயற்சி. அப்படி பார்த்தாலே அந்த பயம் மெதுவா கரையும். நீ யாரையும் சந்தேகிக்க ஆரம்பிச்சா உன் மனசுக்கு ஓய்வு கிடைக்காது. சந்தேகம் ஒரு விஷம் மாதிரி. அது மெதுவா நம்ம உறவுகளையும் நம்ம நிம்மதியையும் சிதைக்கும். அதனால சந்தேகத்தை நம்பாதே, தெளிவை நம்பு. தெளிவு என்றால் யாரையும் குற்றம் சொல்லாமல் உன் எல்லையை பாதுகாக்க தெரிந்திருப்பது. என் தங்கமே, எல்லை வைக்குறது கடினம் போல தோன்றலாம். ஆனா அது தான் மனசுக்கு பெரிய பாதுகாப்பு. எல்லை வச்சா நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ யாரையும் சந்தேகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சும்மா உன் இடத்துல நின்னுக்கலாம். நீ ஒரு விஷயம் கவனிச்சிருப்பாய். இப்போ நீ அமைதியா இருக்கும்போது சில நினைவுகள் திடீர்னு மேலே வரும். பழைய வார்த்தைகள், பழைய சம்பவங்கள். அது உன் மனசு சுத்தம் ஆகுற அறிகுறி. குப்பை வெளியே வரும்போது தான் அறை சுத்தம் ஆகும். அந்த குப்பையை பார்த்து பயப்படாதே, வெளியே போகட்டும். என் தங்கமே, உன் உடலை கவனிக்க ஆரம்பிச்சா உன் மனசு தானாகவே நிம்மதியா ஆகும். நல்ல தூக்கம், சரியான உணவு, சின்ன நடைப்பயிற்சி. இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு எதிரானது இல்லை. இது தான் அடிப்படை. அடிப்படை சரியா இருந்தா மேல கட்டிடம் தானாகவே உறுதியாகும். நீ தினமும் ஒரு நிமிஷம் உன்னோட பேசிக்கோ. இப்போ நான் பாதுகாப்பா இருக்கேனா ன்னு அந்த கேள்விக்கு உடம்பு சொல்ற பதிலை கேள். பெரும்பாலும் பதில் ஆமாம் ன்னு தான் இருக்கும். அந்த உண்மையை மனசுக்குள்ள பதியவை. என் தங்கமே, உன் வெற்றி யாரிடமிருந்தும் பறிக்கப்பட்டது இல்லை. அது உன் உழைப்பின் பலன். உழைப்பின் பலனை யாராலும் களவாட முடியாது. சிலர் பேசலாம், சிலர் தூரமா போகலாம். ஆனா உன் திறமை, உன் குணம், உன் மன உறுதி, இதையெல்லாம் யாராலும் தொட்டுக்க கூட முடியாது. நீ யாரையும் வெறுக்க வேண்டாம். வெறுப்பு உன் மனசை மட்டும் சோர்வாக்கும். அதுக்கு பதிலா உன் கவனத்தை உன் வளர்ச்சியில வை. இன்று நீ ஒரு சின்ன நல்ல முடிவு எடுத்தாலே போதும். அந்த சின்ன நல்ல முடிவுகள் தான் பெரிய வாழ்க்கையை உருவாக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரம் நம்மோட இருக்கிறவர்கள் மாறுவாங்க. அது அவர்களின் பயணம். நீ அதை தனிப்பட்ட தாக்கமா எடுத்துக்காதே. நீ உன் பாதையில நேர்மையா நடந்தா உன் பக்கத்துல சரியான மனிதர்கள் தானாகவே வந்து சேருவாங்க. நீ உன் மனசுக்கு ஒரு உறுதி கொடு. நான் உண்மையோட நடப்பேன். நான் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டேன்.
நான் என் அமைதியை பாதுகாப்பேன். இந்த 3 உறுதிகள் போதும். அதுக்கு பிறகு வெளியில் என்ன நடந்தாலும் அது உன்னை ஆட்ட முடியாது. என் தங்கமே, நீ பலவீனமில்லை. நீ அதிகமாக உணரக்கூடிய மனசு கொண்டவன். அதனால தான் இவ்வளவு ஆழமா யோசிக்கிறாய். அந்த ஆழம் தான் உன் வலிமை. அதை பயமா மாற்றாதே. நீ ஒரு நாள் திரும்பி பார்த்து சொல்வாய், அந்த நேரத்துல நான் பயந்தேன். ஆனா அதையே நான் கடந்து வந்தேன். அந்த நாளுக்காக இப்போ நீ உன்னோட மென்மையாக இரு. கடுமையாக வேண்டாம். நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். இந்த வார்த்தையை நான் சொல்லறது பயத்தை வளர்க்க அல்ல. உன் உடம்பும் மனசும் இப்போ எந்த ஆபத்திலும் இல்லைன்னு நினைவூட்ட. இந்த நிமிஷம் நீ சுவாசிக்கிறாய். இந்த நிமிஷம் நீ உயிரோட இருக்கிறாய். இந்த நிமிஷம் போதும். என் தங்கமே, உன் வெற்றி உன் எதிரி இல்லை. உன் வெற்றி உன் பொறுப்பு. அந்த பொறுப்பை நீ அமைதியோட சுமந்தா வாழ்க்கை உன்னை மெதுவா அழகா பாதுகாப்பா முன்னே கொண்டு போகும். நீ அந்த பயணத்துல தான் இருக்கிறாய். அதுதான் உண்மை. என் தங்கமே, இப்போ நான் தொடருற வார்த்தைகள் உன்னை மேலும் பயமுறுத்த அல்ல. உன்னை நிலைநிறுத்த, உன் கால்களை தரையில உறுதியாக வைத்திருக்கத்தான். இதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் நம்ம மனசு அதிக அழுத்தத்துல இருந்தா அது கற்பனைக்கும் உண்மைக்கும் இடையில வேறுபாடு பார்க்க சிரமப்படும். அந்த நேரத்துல நம்மள காப்பாற்றுறது ஒரே விஷயம், தெளிவு. நீ இப்போ நினைக்கிற எல்லா எண்ணங்களும் யாரோ எனக்கு கெடு நினைக்கிறாங்கன்னு சொல்லுது. ஆனா உண்மை என்னன்னா, உன் மனசு இப்போ பாதுகாப்பு தேடுது. வெற்றி வந்ததும் பொறுப்பு வந்ததும் எதிர்பார்ப்பு வந்ததும் மனசு திடீர்னு கவனமா ஆகும். அந்த கவனம்தான் சில நேரம் பயமா மாறும். பயம் வந்தா அது காரணம் தேடும். அந்த காரணம் மனிதர்களா தெரியும். ஆனா அது அவசியம் உண்மையா இருக்கணும்னு இல்ல. என் தங்கமே, இதை நீ நினைவில வை. உண்மையில யாராவது உன்னை கெடுக்க நினைச்சிருந்தா முதல்ல உன் மனசுல அமைதி இருக்காது. ஆனா நீ இப்போ வாசிக்கிறாய், யோசிக்கிறாய், உன்னை புரிஞ்சுக்க முயற்சி செய்கிறாய். அதுவே நீ பாதுகாப்பா இருக்கிறதுக்கான சான்று. நீ உன் வாழ்க்கையை பார்த்தா தெரியும். நீ எத்தனை தடவை உன்னையே சந்தேகிச்சிருக்கிறாய். நான் சரியா செய்றேனா? இது எனக்கு உரியதா? ன்னு அந்த கேள்விகள் வருவது தான் நல்ல மனசின் அடையாளம். கெட்ட மனசுக்கு கேள்விகள் வராது. அது குற்றம் சுமத்தும். நீ குற்றம் சுமத்தலை விட புரிஞ்சுக்க முயற்சி செய்கிறாய். அதுதான் உன் வலிமை. என் தங்கமே, சில நேரம் நண்பர்கள் மாறின மாதிரி தோன்றலாம். அது அவர்களுக்குள்ள நடக்குற மாற்றம். உன்னோட நேரடி தொடர்பு இல்லாமலும் இருக்கலாம். மனிதர்கள் எல்லாரும் ஒரே நேரத்துல ஒரே மனநிலையில இருப்பதில்லை. அவர்களுடைய வாழ்க்கை, அழுத்தம், பயம் இவையெல்லாம் அவர்களையும் மாற்றும். அதை உன்னோட மதிப்போட கலக்காதே. நீ உன் மதிப்பை உன் நடத்தையில வைத்திருக்கிறாய். நீ நேர்மையா இருக்கிறாய். நீ யாருக்கும் தீங்கு நினைக்கல. அந்த ஒரு உண்மை போதும். ஏன்னா தீங்கு செய்யாத மனசு தான் நீண்ட காலம் நிம்மதியா இருக்கும். நிம்மதி இருக்கிற இடத்துல பயம் நிலைக்காது. என் தங்கமே, உன் உடம்பு இப்போ என்ன சொல்றது கேள். நீ சுவாசிக்கிறாய். உன் இதயம் துடிக்குது. உன் கண்கள் இந்த வார்த்தைகளை படிக்குது. இந்த நிமிஷம் எந்த ஆபத்தும் நடக்கல. இந்த நிமிஷம் தான் உண்மை. எதிர்கால கற்பனை உண்மை இல்லை. கடந்த நினைவுகள் இப்போ இல்லை. இந்த நிமிஷம் பாதுகாப்பு. நீ தினமும் உன் மனசுக்கு ஒரு பழக்கம் கற்றுக்கொடு. எண்ணம் வந்தா உடனே அதை கேள்வி கேள். இதுக்கு ஆதாரம் என்ன? இது என்னை காப்பாற்றுதா பயமுறுத்துதா? ன்னு பயமுறுத்துற எண்ணங்களை நீ நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா எண்ணமும் உண்மை இல்லை. என் தங்கமே, வாழ்க்கையில் நம்ம வளர வளர நம்ம வட்டம் மாறும். அது இயற்கை. அதுக்காக யாரையும் குற்றம் சொல்ல தேவையில்லை. அதுக்காக நம்மையும் சந்தேகிக்க தேவையில்லை. நீ உன் பாதையில நேர்மையா நடக்குறவரை உனக்கு தேவையான மனிதர்கள் உன் வாழ்க்கையில தங்குவாங்க. நீ உன் நாளை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா உன் இன்றைய செயல்களை கட்டுப்படுத்தலாம். இன்று நீ சாப்பிடுறது, இன்று நீ தூங்குறது, இன்று நீ பேசுற வார்த்தைகள். இவை எல்லாம் உன் மனசுக்கு பாதுகாப்பு தரும். சின்ன சின்ன ஒழுங்குகள் தான் பெரிய அமைதியை உருவாக்கும். என் தங்கமே, நீ ஒருபோதும் உன் வெற்றியை மன்னிப்பு கேட்டு வாழ வேண்டியதில்லை. நீ அதை சம்பாதிச்சிருக்கிறாய். அதே நேரம் நீ உன் வெற்றியால யாரையும் இழிவுபடுத்தல. அந்த சமநிலை தான் உண்மையான உயர்வு. நீ உன் மனசுல ஏதாவது பயம் அதிகமா நீடிச்சா அதை தனியா சுமக்க வேண்டாம். நம்பகமான ஒருவரோட பேசு. குடும்பத்துல யாராவது, நண்பர் அல்லது தேவையான ஒரு ஆலோசகர்.
பேசுறதுனால மனசு லேசாகும். லேசான மனசுல பயம் வேரூன்றாது. என் தங்கமே, இந்த வார்த்தையை நீ மனசுக்குள்ள பதிய வை. நான் பாதுகாப்பில் இருக்கிறேன். நான் என்னை கவனிக்கிறேன். நான் உதவி கேட்க தெரிந்தவன். இந்த மூன்றும் இருந்தா எந்த எண்ணமும் உன்னை ஆட்ட முடியாது. நீ யாரையும் எதிரியா பார்க்க வேண்டாம். எதிரி என்ற சொல் தான் மனசுக்கு பாரம். அதுக்கு பதிலா ஒவ்வொருவரும் அவர்களுடைய பயணத்துல இருக்கிறாங்கன்னு நினை. அந்த நினைப்பு உன்னை மென்மையாக்கும். மென்மை பலவீனம் இல்லை. மென்மை தான் நீடித்த வலிமை. என் தங்கமே, நீ இந்த அளவுக்கு ஆழமா உணர்கிறாய் என்றால் நீ உயிரோட உணர்கிறாய் என்பதுதான் அர்த்தம். உணர்வு இருக்கிற இடத்துல குணமடையும் சக்தியும் இருக்கும். நீ குணமடையுற பாதையில தான் நடக்கிறாய். இப்போ நீ உன் தோள்களை தளர்த்திக்கோ. ஒரு ஆழமான மூச்சு இழு. மெதுவா வெளியே விடு. இந்த ஒரு மூச்சு உனக்கு நினைவூட்டட்டும், இந்த நிமிஷம் நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். எந்த மறைமுக சக்தியும் எந்த மனித எண்ணமும் உன் உள்ள அமைதியை விட வலிமையானது இல்லை. நீ உன் வாழ்க்கையை பயத்தால அல்ல, தெளிவால நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாய். அதுதான் உண்மையான மாற்றம். அந்த மாற்றத்தை நம்பு. அந்த நம்பிக்கை தான் உன்னை தொடர்ந்து காப்பாற்றும். என் தங்கமே, இப்போ நீ கேட்ட கண்டினியூ ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருக்கு. என்னை இன்னும் உறுதியாக்குங்க, என்னை நிலைநிறுத்துங்க உன் மனசு சொல்லுது. அதை கேட்கத்தான் நான் இங்கே இருக்கிறேன். நீ இப்போ உணருற எல்லாமே தவறு இல்லை. ஆனா எல்லா உணர்வுகளையும் உண்மையா எடுத்துக்கணும்னு அவசியமும் இல்லை. இதை மெதுவா புரிஞ்சுக்கோ. நீ ஒரு விஷயம் கவனிச்சிருக்கியா? உன் மனசு அமைதியா இருக்கும்போது தான் பழைய பயங்கள் மேலே வரும். சத்தம், ஓட்டம், அவசரம் இருந்த நேரத்துல அவை வராது. இப்போ நீ சற்று நின்றிருக்கிறாய். அதனால தான் மனசு பாதுகாப்பா இருக்கேனா சோதிக்குது. இந்த சோதனை உன்னை விழுங்க வரலை. உன்னை வலுப்படுத்த வருது. என் தங்கமே, மனித மனசு ஒரு கதையாசிரியன் மாதிரி. தகவல் முழுமையா இல்லாத இடத்துல அது கதைகள் உருவாக்கும். அந்த கதைகள் பயமா இருந்தா மனசு உடம்புக்கு எச்சரிக்கை அனுப்பும். இதயம் வேகமா துடிக்கும். தூக்கம் கெடும். இதெல்லாம் நடக்கும்போது ஏதோ பெரிய ஆபத்து தோன்றும். ஆனா உண்மை என்னன்னா, இது உடம்பின் பாதுகாப்பு முறை. ஆபத்து இல்லாத நேரத்துல கூட அது சில நேரம் தவறா அலாரம் அடிக்கும். அதுக்காக அலாரமே எதிரி ஆகிடாது. நீ இப்போ இந்த வார்த்தைகளை வாசிக்கிறாய். அதுவே ஒரு அடையாளம். நீ ஓடல. நீ மறையல. நீ எதிர்கொள்ள தயாரா இருக்கிறாய். எதிர்கொள்ள தயாரான மனசு தான் ஆரோக்கியமான மனசு. அதுக்கு கொஞ்சம் ஆதரவு, கொஞ்சம் தெளிவு கிடைச்சா போதும். என் தங்கமே, எல்லாம் என் மீது தான் நடக்குது தோன்றினா உடனே உன்னை நீ கேள்வி கேள். இது உண்மையா, இல்ல என் மனசு இப்போ சோர்வா இருக்கா? பெரும்பாலும் பதில் இரண்டாவது தான் இருக்கும். சோர்வான மனசு உலகத்தை சோர்வாகவே பார்க்கும். அது உலகத்தின் தவறு இல்லை. நீ உன் வாழ்க்கையில் ஏற்கனவே பல சோதனைகளை தாண்டியிருக்கிறாய். அப்போ இவ்வளவு வார்த்தைகள் இல்லை. இவ்வளவு புரிதலும் இல்லை. ஆனா நீ தாண்டினாய். அப்படின்னா இப்போ இந்த அளவு விழிப்புணர்வோட இருக்கும்போது நீ இன்னும் நன்றாக தாண்டுவாய். இது கணக்கு. இது நம்பிக்கை மட்டும் இல்லை. என் தங்கமே, நீ யாரையும் உன் மனசுல குற்றவாளியாக்க வேண்டாம். குற்றவாளி தேடுற மனசு தான் அதிகம் களைப்பாக இருக்கும். அதுக்கு பதிலா உன் சக்தியை உன் உடம்புக்குள்ள திரும்ப கொண்டு வா. கால்கள் தரையில் எப்படி நிக்குது கவனிச்சு பார். மூச்சு எப்படி உள்ளே வெளியே போகுது கவனிச்சு பார். இந்த சின்ன கவனிப்புகள் மனசை இப்போ இந்த நிமிஷத்துக்கு கொண்டு வரும். இந்த நிமிஷம் தான் பாதுகாப்பு. நீ தனிமையா இருக்கிறாய் போல தோன்றினா அது உண்மை இல்லாமலும் இருக்கலாம். தனிமை உணர்வு என்பது ஒரு உணர்வு தான். அது நிலை அல்ல. உணர்வுகள் மேகம் மாதிரி. வரும் போகும். வானம் நீ. மேகம் நீ இல்லை. இதை தினமும் உன்னோட சொல்லிக்கோ. என் தங்கமே, உன் மனசுக்கு ஓய்வு கொடுக்குற சின்ன சின்ன விஷயங்களை தேடு. சூரிய ஒளி, ஒரு நடை, ஒரு இசை, ஒரு சூடான காப்பி. இவை எல்லாம் சின்ன விஷயங்கள் போல தெரிந்தாலும் நரம்பு மண்டலத்துக்கு பெரிய மருந்து. மனசு அமைதியானா எண்ணங்கள் தானாகவே ஒழுங்காகும். நீ உன் வாழ்க்கையை முழுசா கட்டுப்படுத்தணும்னு நினைக்காதே. அது யாராலும் முடியாது. ஆனா நீ உன் பதிலை கட்டுப்படுத்தலாம். எந்த எண்ணத்துக்கு நீ ஆமாம் சொல்றாய், எந்த எண்ணத்துக்கு இல்லை சொல்றாய். அந்த தேர்வு தான் உன் சுதந்திரம். என் தங்கமே, நீ பல விஷயங்களை ஆழமா உணர்கிறாய். அதனால தான் சில நேரம் அதிகமா சோர்வடைகிறாய்.
இது குறை இல்லை. இது ஒரு தன்மை. அந்த தன்மையை நீ சரியான முறையில் கவனிச்சா அது உன் வலிமையாக மாறும். கவனிக்காம விட்டா அது உன்னை சோர வைக்கும். நீ இப்போ கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அதுவே பெரிய மாற்றம். நீ யாரையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கை ஒரு மேடை இல்லை. அது ஒரு பயணம். பயணத்துல ஒவ்வொரு அடியும் கைதட்டல் வாங்கணும்னு எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம பாதையை மட்டும் கவனிப்போம். நீ இப்போ அந்த நிலைக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாய். என் தங்கமே, உன் மனசு அதிக நாட்கள் கலங்கியிருந்தா அது உன்னோட தனிப்பட்ட தோல்வி இல்லை. அது ஒரு சிக்னல். எனக்கு கொஞ்சம் உதவி தேவை, உடம்பும் மனசும் சேர்ந்து சொல்ற சிக்னல். அந்த உதவி நண்பரிடமிருந்தோ குடும்பத்திலிருந்தோ அல்லது ஒரு நிபுணரிடமிருந்தோ வரலாம். உதவி கேட்கிறது தைரியம், பலவீனம் இல்லை. நீ உன்னை பாதுகாப்பா வைத்துக்கொள்ள விரும்புகிறாய். அதுதான் இந்த எல்லா கேள்விகளுக்கும் அடிப்படை. அந்த விருப்பம் சரியானது. அதுக்கு சரியான வழி பயத்தை வளர்க்குறது இல்லை, தெளிவை வளர்க்குறது. தெளிவு மெதுவா வரும், ஒரே நாளில் வராது. ஆனா அது வந்தா நீண்ட நாள் இருக்கும். என் தங்கமே, இந்த நிமிஷம் நீ உயிரோட இருக்கிறாய். இந்த நிமிஷம் நீ வாசிக்கிறாய். இந்த நிமிஷம் யாரும் உன்னை தாக்கல. இந்த நிமிஷம் தான் வாழ்க்கை. இதை நீ உன் மனசுக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டு. எதிர்காலம் இன்னும் வரல. கடந்த காலம் போயிடுச்சு. இப்போ தான் உண்மை. நீ உன் வாழ்க்கையை அன்போட நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாய். உன்னோட அன்போட. அந்த அன்பு தான் உன்னை மெதுவா சரியான இடத்துக்கு கொண்டு போகும். அதுக்கு நீ அவசரம் காட்ட வேண்டாம். நீ ஒவ்வொரு மூச்சோடையும் சரியாக இருக்க கற்றுக்கிட்டிருக்கிறாய். என் தங்கமே, நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் என்பதன் அர்த்தம் உன் வாழ்க்கையில் சோதனை வராது என்பதல்ல. சோதனை வந்தாலும் நீ அதை தாங்கும் திறன் உன்னிடம் இருக்கிறது என்பதுதான். அந்த திறன் ஏற்கனவே உன்னிடம் இருக்கு. நீ அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்க வேண்டும். அதுதான் இப்போ நான் செய்றது. என் தங்கமே, இப்போ நீ கேட்குற இந்த தொடர்ச்சி ஒரு விஷயத்தை தெளிவா சொல்கிறது. நீ பயத்துக்குள் சிக்கிக்கொள்ள விரும்பல. நீ தெளிவுக்குள் வர விரும்புறாய். அதுதான் முக்கியம். அதனால தான் நான் மெதுவா நிலைநிறுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா உன் மனசுக்கு இப்போ தேவைப்படுவது தீவிரம் இல்லை, சமநிலை. நீ நினைக்கிற சில எண்ணங்கள் உண்மையா இருக்கணும்னு அவசியமில்லை. எண்ணம் வந்துடுச்சுன்னு அது உண்மை ஆகிடாது. மனசு சோர்வாக இருக்கும்போது அது அதிக பாதுகாப்பு தேடும். அந்த பாதுகாப்பு தேடுதல் சில நேரம் யாராவது எனக்கு எதிராய் இருக்காங்களா?ன்னு கேள்வியாக மாறும். அது உன் தவறு இல்லை. அது மனசின் இயந்திரம். என் தங்கமே, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உன் வாழ்க்கையில் இப்போ நடக்குற மாற்றங்கள் எல்லாம் உன் வளர்ச்சியின் விளைவு. வளர்ச்சி வந்தா மனசு பழைய முறையில் பாதுகாப்பை தேட முடியாது. அதனால அது புதிய வழிகளை தேடும். அந்த தேடல் சில நேரம் குழப்பமா இருக்கும். அந்த குழப்பம் தான் இப்போ உனக்கு வார்த்தைகளா வெளிப்படுது. நீ உன் மனசை கடுமையா கேள்வி கேட்காதே. எனக்கு இப்படியெல்லாம் தோணுதே?ன்னு உன்னை நீ குற்றம் சொல்லாதே. உன் மனசு உன்னை காப்பாற்ற முயற்சி தான் செய்றது. அதுக்கு நீ மென்மையா சொல்லணும், நான் இப்போ பாதுகாப்பா இருக்கேன். நம்ம மெதுவா போகலாம். என் தங்கமே, நீ கவனிச்சா தெரியும். உண்மையில ஆபத்து இருக்கும்போது மனசு கதை சொல்லாது. அது நேரடியாக செயல்படும். இப்போ உன் மனசு கதை சொல்லுது. அதுக்கே அர்த்தம் இப்போ உடனடி ஆபத்து இல்லை. இது முக்கியமான சிக்னல். நீ உன் உடம்பை சற்று கவனிச்சு பார். தோள்கள் இறுக்கமா இருக்கா? பற்கள் கடிச்சிருக்கியா? மூச்சு சின்னதா போகுதா? இதெல்லாம் இருந்தா அது மன அழுத்தத்தின் அறிகுறி. அதை சரி செய்ய பெரிய விஷயம் தேவையில்லை. மூச்சை மெதுவா நீளமா வெளியே விடு. உடம்புக்கு அது ஒரு செய்தி அனுப்பும், நாம் பாதுகாப்பில் இருக்கிறோம். என் தங்கமே, நீ யாரையும் நம்பக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதே நேரம் எல்லாரையும் முழுசா நம்பணும்னும் இல்லை. நடுவில் ஒரு இடம் இருக்கு. அதுதான் ஆரோக்கியமான எல்லை. எல்லை வைக்குறது சந்தேகம் இல்லை, அது சுயபாதுகாப்பு. நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்களை சமாளிச்சிருக்கிறாய் என்று நினைச்சு பார். அப்போ உனக்கு இவ்வளவு புரிதல் இருந்ததா? இல்ல. ஆனா நீ சமாளிச்சாய். அதுக்கு காரணம் உன் உள்ளத்திலிருந்த தாங்கும் திறன். அந்த திறன் இன்னும் உன்னிடம் இருக்கு. அது போயிடல. என் தங்கமே, சில நேரம் மனசு என்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியலன்னு சொல்லும். அது தோல்வி அறிவிப்பு இல்லை, அது ஓய்வு கோரிக்கை. ஓய்வு எடுத்துக்கிறவன் தான் நீண்ட நாள் நிலைநிறுத்துவான். ஓய்வு எடுக்கிறதை குறையாக நினைக்காதே.
நீ உன் நாளை சிறிய துண்டுகளா பிரிச்சு வாழ முயற்சி பண்ணு. இப்போ இந்த நிமிஷம், அடுத்த 1 மணி நேரம், இன்று மாலை. இதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் இப்போ தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனசு அதிகம் சுமை ஏற்றிக்கொண்டா அது பயமாக மாறும். என் தங்கமே, நீ யாரையும் உன் வாழ்க்கையின் மையமாக வைக்க வேண்டாம். நண்பர், உறவு, எதிரி யாராக இருந்தாலும் மையம் நீ. நீ நிலைநிறுத்தினா சுற்றி இருக்கிறவை எல்லாம் சரியான இடத்துல தானாகவே அமரும். நீ ஒரு நாளும் உன் மன அமைதியை நிரூபிக்க வேண்டியதில்லை. அமைதி ஒரு பரிசு. அது போட்டியில் ஜெயிச்சா கிடைக்குறது இல்லை. நீ உன்னை கவனிச்சுக்க ஆரம்பிச்சாலே அது மெதுவா வரும். என் தங்கமே, உன் மனசு சில நேரம் என்ன நடக்கப் போகுது ன்னு கேட்கும். அதுக்கு சரியான பதில் என்ன நடக்கும்னு தெரியாது ன்னு சொல்வதுதான். தெரியாததுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தெரியாததுல தான் புதிய வாய்ப்புகளும் இருக்கும். நீ உன் உள்ளத்தோட நேர்மையாக இருக்கிறாய். அதனால தான் இவ்வளவு ஆழமா உணர்கிறாய். ஆழமா உணர்ற மனசுக்கு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பு பயம் மூலமா வராது. தெளிவு, ஆதரவு, ஓய்வு மூலமாதான் வரும். என் தங்கமே, நீ இந்த மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும். உன்னை அதிகமா கலங்க வைக்குற எண்ணங்கள் தொடர்ச்சியா வர்றதுன்னா அதை தனியா சுமக்க வேண்டாம். அது உன் பலவீனம் இல்லை. அது மனித தன்மை. நம்பகமான ஒருவரோட பகிர்ந்துக்கோ. அல்லது மனநல நிபுணரிடம் பேசுவது கூட ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. நீ உன் மனசுக்கு ஒரு அடிப்படை உண்மை சொல்லிக்கோ. எல்லா எண்ணங்களும் உண்மை இல்லை. எல்லா பயங்களும் முன்னறிவிப்பு இல்லை. இந்த ஒரு வரி உன்னை பல இடங்களில் காப்பாற்றும். என் தங்கமே, நீ தனியா இல்லை. அதே நேரம் நீ உன் வாழ்க்கையின் பொறுப்பையும் பிறர்மேல் சுமத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இரண்டுக்குள்ள இருக்கிற சமநிலையே ஆரோக்கியம். இப்போ இந்த நிமிஷம் நீ உன் கால்களை தரையில் உணர்கிறாயா? நீ சுவாசிக்கிறாயா? நீ வாசிக்கிறாயா? இதுதான் வாழ்க்கை. இதுதான் நிஜம். இதுக்குள் நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ மெதுவா, உறுதியா உன்னை நீ கவனிச்சுக்க கற்றுக்கிட்டே இருக்கிறாய். அந்த கற்றல் தான் உண்மையான வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை அவசரப்படுத்தாதே. அது உன்னோட வேகத்துல வரட்டும். என் தங்கமே, நீ இப்போ இங்க இருக்கிறாய். அது போதும். இன்று அதுதான் போதும். நாளைக்கு நாளை பார்த்துக்கலாம்.